ஹாய் கெஸ் இன்னைக்கு பாபிக்யூ நேஷன் ஸ்டைல்ல கோல்டன் கார்ன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கேஜி ஸ்வீட் கார்ன்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை அன்ராப் பண்ணிவிட்டு நல்லா வாட்டரில் 2 to thrice நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் போட்டு நல்லா இதை பாயில் பண்ணுங்கள். ஃபுல் பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 minutes பாயில் பண்ணி எடுத்திங்கனாவே போதும். இது இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனதும் இதை ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் மசாலா என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கோம். காரத்துக்கு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து இதை நல்லா கலந்துருங்க. நம்ம பாயில் பண்ணி வச்ச ஸ்வீட் கார்னை ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை மிக்சரில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா கையில் நல்லா பிசைஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு 20 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே கார்ன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு நீங்கள் எடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கருகிடும். ஆல்சோ ரொம்ப லோவில் வைக்க வேண்டாம், வதன்னு ஆயிரும். கிறிஸ்பியாக வேணும்னா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்ததுமே சாட் மசாலாவையும் ட்ரை மேங்கோ பவுடரும் போட்டு நீங்கள் நல்லா டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கோல்டன் கார்ன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.